ஏல ஆக்னட்டுக்கும் மாப்பிள்ளைங்க நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோன்னா, இந்த திவ்யா பிள்ளை இருக்குல்ல, திவ்யா பிள்ளை என் முட்டையை காணும் ஒருத்தி இருக்கால திவ்யான்னு. அப்புறம் அந்த வரம்புறம்லாம் நான் தான் காவோ கார்த்தி ஏமாற்றி போனோம்னா அந்த திவ்யா பற்றி அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நண்பர்களே. வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் அந்த வீடியோ பேச என்னன்னு புரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா, நான் உங்கள்கிட்ட விஷயம் கேட்கேன், உனக்கு மண்டையில் மூளை இருக்கா இல்லை வெறும் களிமண் தான் ஆண்டவன் கொடுத்துருக்கானா? ஆமாம், நான் தான் காவோ கார்த்தி ஒருத்தன் வந்தான். அவனை கல்யாணம் முடிச்சு சரி சந்தோஷமாக இருப்பேன் நினச்சி பார்த்தா ஒரு மாதத்துக்குள்ளேயே நான் மாசமாக இருக்கேன், நான் நாசமாயிட்டே, எனக்கு என்ன ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு நீ வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் நான் சந்தோஷப்பட்டேன். சரி வீடியோ போட்டிருக்கா, குழந்தை பிறக்கும் போது கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக வாழலான்னு நினச்சேன். இது முடிஞ்சுது. இப்போ நம்ம ஆள் என்னஞ்சா அந்த ருபாக்கூர் கார்த்தி மாலையை போட்டுட்டு பழனி பாத யாத்திரை போயிருக்கான். இந்த ருபாக்கூர் கார்த்தி இருக்கான அவன் இந்த நேரம் போது நினைஞ்சுக்கா அந்த நம்ம திவ்யா ஒரு ஆள் ஒரு 65 வயசு ஒரு தாத்தா வயசான ஒரு கிழவம்ல மண்டை பைபாஸ் கணக்காக ஏறி இருக்கு அந்த ஆளுக்கு. அவரை போய் இவன் கல்யாணம் முடிச்சிருக்கான். இப்போ தாலியை கட்டி இப்போ இதை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தாலியை கட்டி இவனாமும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க. நான் ஒரு விஷயம் கேட்க திவ்யா, ஒன்று நீ இந்த கார்த்தி சொல்லி வரணும்ல, அவங்கள கல்யாணம் முடிச்சோட நிப்பாடிக்கணும். இது என்ன, இது புது ரகமாக இருக்குது. 65 வயசு இருக்கும் அந்த ஆளை கல்யாணம் முடிச்சு என்னத்தை நீ ஒரு சுகத்தை கண்டுருவேன் நான் கேட்குறேன் அவங்ககிட்ட. உனக்கு கூலி கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். எங்கே ஒன்று ஒருத்தவங்க கூட வாழு, இல்லையா அவங்க அம்மா கூட சேர்ந்து வாழு, இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல ஆப் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு திங்கதிக்கா அப்படி போடுற ஆப் ட்ரெஸ்ஸை போட்டு ஆடு. அதுவும் இல்லையா உன் வீட்டு வயக்காடு இருக்கு, வயக்காடுக்கு பின்னாடி சோத்தை பொங்கி அதை வச்சு வீடியோ போட்டு சம்பாத்தியம் பண்ணு. இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஆளை கல்யாணம் முடிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுது என்னென்னா, உன் வீடியோவில் கூட நிறைய பேர் கமெண்டில் போட்டிருக்காங்க, ஒருவேளை அந்த ருபாக்கூர் கார்த்தி இந்த 65 வயசுக்கார ஆள்கிட்ட பணம் இருக்குது, கார் இருக்குது, இந்த பணத்தை பூரா புடுங்கிறதுக்காகவே போய் கல்யாணத்தை முடிச்சு ஏமாற்றிட்டு பணத்தை பிடிக்கிட்டு வா நான் கோயிலுக்கு போய்ட்டு குளிச்சு சொன்னாரா? நீ அதனால தான் அந்த கூட கல்யாணம் முடிச்ச மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு அது எனக்கு தெரியல திவ்யா. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, ஒழுங்கா திருந்தி வாழு, ஒழுங்கா இரு, இப்படி அசிங்கப்படுத்தாத. அவரை பார்த்தா உனக்கு தாத்தா மாதிரி இருக்காரு, அந்த அளவை கல்யாணம் முடிச்சுட்டு மாமான்னுக்கிட்டு நல்லவா இருக்கு உனக்கு. நான் எண்ணத்தை போட்டு சொல்ல திவ்யா, ஒழுங்கா இரு, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை சோசியல் மீடியா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ. நன்றி, வணக்கம் நண்பர்களே.